அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்னதோட ஈஸ்வரி ராஜேந்திரன். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது, எப்பயுமே அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நடக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியே அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறதும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் இந்த மாதிரி சேர்க்கை பெற்றிருக்கிறது உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல யோக பலன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது உங்கள் குடும்பம் அப்படிங்கிறது, உங்கள் குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி எல்லாமே நிறைவேறும். ஒரு திருமணத்தை பேசி முடிப்பீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் பேச்சுவார்த்தை எல்லாமே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் வேலையில் ஒரு நல்ல எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வீடு அல்லது ஒரு வண்டி மாற்றம் இது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் தாயார் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். தொழில் மூலயமாவும் நல்ல வருமானம் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அப்படிங்கிறப்ப கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்களுடைய பூர்வீகத்தில் உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியம் இந்த காலகட்டம் உங்களை கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள்னால ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இதெல்லாமே நீங்கள் அடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாடு மூலயமா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு தொழிலில் அப்படிங்கிறப்போ புதிய யுத்திகளை நீங்கள் கையாளுவீங்க. ஒரு தொழில் வளர்ச்சிக்கு புதுசு புதுசாக ஏதாச்சும் நீங்கள் ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்போ நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல அமைப்பு. குரு பகவான் சன்னதியில் போய் நேர் எதிரில் நின்று குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வர, குருஷாத்து பரபிரம்ம தஷ்மி ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு குரு உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு. மேலும் சில தகவலுக்கு நம்ம